ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ். ஐம் தியா. டுடே நம்ம சேனலில் மாஃபியா கிங் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பாரிஸ் போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக கிளம்பும்போது ஜிமின் அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து தாயாங்கும் ஜிமின் கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது ஜிமின் அப்படியே அங்கேருந்து அறக்க பறக்க கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும். டேய், என்னடா சொல்கிற? ஒழுங்காக சொல்லு, சொல்ல வேண்டியதை ஒழுங்காக சொல்லு. ஜிமின், அடா உயிரோட தான் இருக்கா? டேய், உயிரோட இருக்கானா? எங்க இருக்கா, எப்படி இருக்கா சொல்லுடா. வேற யாரும் இல்லை ஜிமின். எத்தனை நாள் உன் கூட இருந்தா ஆரா. என்னடா சொல்ற? ஆமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபைண்ட் ஆயிடுறான். ஜிமின் அப்படியே பார்த்துட்டு டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸ் அப்படியே தட்ட, தாங் இவனுக்கு மெடிடேஷன் கொடு. என்னடா சொல்கிற? இங்கே பாரு, இவனை நம்ம சாகடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, புரிஞ்சுதா? நம்மளுக்கு மெயின் அவன் தான் முக்கியம். இவனை மெடிடேஷன் பண்ணி அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறான். ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே வரான். டேம், அட்டன் பண்ணு, பித்தா கால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். ஓரளவுக்கு மேலே உங்களோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஷிட், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை தூக்கி வீசிட்டு அல்டிமேட் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அவ்வளோ ஸ்பீடாக ஏர்போர்ட்டில் போய் ரீச் ஆகிட்டு இறங்கி அங்கே எங்கேன்னு தேடுறான். பட் அவங்கள காணும். அப்போ அப்படியே செக்கிங் கவுண்டரில் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், சொல்லுங்கள். மிஸ் வயன், கொரியா டு பாரிஸ், அவங்க போயிட்டாங்களா? இருங்க சார், செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே செக் பண்ணிவிட்டு நோ சார், அவங்க உள்ளே வரவே இல்லை, செக் பண்ணி தான் அனுப்பியிருந்திருப்போம், ஆனால் உள்ளே வரல. வாட், உள்ளே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்படியே வெளியே வந்து தலையில் கையை வச்சுட்டு ஓ காட், நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ, எப்படி இருக்க ஜிமின்? டேய், யாரா நீ? ஞாபகமே இல்லையா? 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையும் உன் ஆளையும் போட்டு தள்ளணும்னு நினச்சி தூக்கிட்டு வந்தேன். உன் ஆளை போட்டு தள்ள தானே நினச்சேன். என்ன, என்னோட அல்லக்கை நொல்லக்கைங்கெல்லாம் உன்னோட ஆளோட மூஞ்சா பார்த்து மயங்கிட்டானுங்க போல. அதான் எடுத்து வச்சு காப்பாற்றி இப்போ இவ்வளோ தூரம் வளர்த்து விட்ருக்காங்க. என்கிட்ட தான் இருக்கா உன் ஆள். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஆறாவா இருக்கிற வயன், கரெக்டா? ஆறாவா இருக்கிற வயன் என்கிட்ட தான் இருக்கா. டேய், இங்கே பாரு, உன் மேலே ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல உன்னை எதுவுமே பண்ணாமல் நான் விட்டுருந்துருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலே அது நடக்காது. ஓ டே, டயலாக் பேசிட்டு இதை விட்டுட்டு பாடா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஜிமின் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்பீடாக அந்த பிளேஸ்க்கு அப்படியே போகிறான். ஸோ அப்படியே ஓடி வந்து அந்த பிளேஸோட சென்டர் ஆஃப் த பாயிண்டில் அவன் வந்துடுறான். அப்படியே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தா தூரமாக உங்களை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவனோட ஐஸ் ஃபுல்லாகவுமே டியர்ஸ் தான். ஸோ உங்கள் 2 பேரையும் நீங்கள் இப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களோட பாஸ்ட் லைஃப் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. ஸோ 6 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் பேக் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்ன ஆச்சு? எவ்வளோ நர்வஸ் ஆக வேண்டிய அவசியம் என்ன? சத்தியமாக சொல்கிறேன்டா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், இன்னும் என்னோடய நர்வசேஷன் குறையலையா? நான் என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த நர்வஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இங்கே பாரு, ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுக்கோ. தென் வாக்கிங்கில் நீ இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எடுத்திருக்க, அதை அப்படியே வாக் பண்ணி காட்ட போகிற. தட்ஸ் ஆல். இதில் என்ன உனக்கு கஷ்டம் இருக்க போகுது? எனக்கு என்னமோ இதுவும் கவுத்துருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. பயப்படாத, போல்டா இருடி, போ.
போய் பார்ட்டிசிபேட் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நைக் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி விடுறான். ஸோ நைக் வேற யாரும் கிடையாது, உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். அப்படியே நீங்களும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே போறீங்க. அப்படியே நீங்கள் வாக்கும் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வாக் பண்ணது யாருக்குமே பிடிக்கல, இன்க்ளூடிங் ஜட்ஜஸ்க்கு கூட. டைட்டிலும் வேற ஒரு பொண்ணுக்கு தான் கிடைக்குது. நீங்கள் அப்படியே பேக் ஸ்டேஜ் வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்க நாயக் இருந்துட்டு, இந்த தடவை இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாண்டி. நாயக், எனக்கு இந்த மாடலிங்கெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் போட்டுட்டு எப்படி தான் அவங்க எல்லாம் நடக்கிறாங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்டி, ஏன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி தாண்டி ட்ரெஸ் போடணும் மாடலிங்னாலே. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு மாடலிங் செட் ஆகாது. சரி, இந்த பேக் அதை மட்டும் எடு, நான் உள்ளே போய் ரிமூவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேக்கில் இருக்க அந்த கிளாத் மட்டும் எடுக்க சொல்கிறீங்க. ஸோ நைக் அப்படியே எடுத்து விடுறான். அப்போ நீங்கள் உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஓகே நைக், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீ வீட்டுக்கு போயிடு. நான் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வரேன். என்ன ஆச்சுன்னு இப்போ பீச்சுக்கு போகிற? ரொம்ப சேடாக இருந்தால் பீச்சுக்கு தாண்டா போவேன். தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதடி. அதெல்லாம் எடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைக்கை விட்டுட்டு அப்படியே பீச்சில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. எப்போ இப்படியெல்லாம் ஊற்றிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு பீச்சுக்கு தான் வருவீங்க. இது வரைக்கும் நிறைய காம்படிஷனில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. பட் எதுலேயுமே உங்களுக்கு வந்து டைட்டில் கிடைச்சதே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆக்வர்டாக. அதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த டைட்டில் அங்கே கிடைக்காது. ஸோ இப்படியே நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி ஐஸை வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ இங்கே தான் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கோம் இப்படியெல்லாம் எழுதக்கூடாதுன்னு. இது என்ன பப்ளிஷ் ஆக விட்டோமா நாங்கள்? சொல்கிறா, பப்ளிஷ் ஆக விட்டோமா? இல்லை இல்லை, எங்களை பற்றி எழுதக்கூடாதுன்னு எத்தனை தாட்டி சொல்கிறது. ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தியாமே, என்னோட ஃபோட்டோ இல்லை, நான் பார்க்க முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே மாஸ்கை ரிமூவ் பண்ணால் அவன் அப்போ தான் ஜிமினோட ஃபேஸையே பார்க்குறான். பாரு, நல்லா பாரு, பார்த்திட்டியா? அவ்வளோதான், என்னோட ஃபேஸை பார்த்துட்டேல்ல, இனிமேல் நீ உயிரோடவே இருக்கக்கூடாது சரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னை லோட் பண்ணி ஒரே போடுதான். அவன் அப்படியே செத்து போயிடுறான். இது நீங்கள் உங்களோட கண்ணால் பார்க்குறீங்க. அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அந்த காம்படிஷனில் நீங்கள் வந்து ரன்னராக இருந்து ப்ளஸ் இந்த ஒரு இன்சிடெண்ட்டு, இது ரெண்டையும் நினச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, மச்சான் அங்கே ஏதோ ஃபிகர் உட்காந்து அழுதுட்டுருக்கு, ஒரு வேளை அப்பனா இருப்பானோ? அவன் முஞ்சியும் பார்த்து அந்த பொண்ணு முஞ்சியும் பாடுறா, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி வா, என்னன்னு போய் கேட்போம். மச்சான் வளவங்கம்மா ஏதாவது ஆயிட போகுதுரா, பார்த்துடா, பாடாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போய் நிற்க நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த, நான் இங்கேருந்து போகிறேன். உன்னை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அவன் உனக்கு யார் ஃபஸ்ட்டு? யாரும் இல்லை, எனக்கு அவரை யாருன்னே தெரியாது. தெரியாதா? ஆமாம், எதுக்கு பீச்சுக்கு வந்த? இந்த மாதிரி இடத்துலலாம் பொண்ணுங்க அதுவும் இந்த டைமில் வரமாட்டாங்களே. இல்லை, இன்னைக்கு ஒரு காம்படிஷனில் பயங்கரமாக ஊற்றிக்குச்சு. என்ன ரன்னர் ஆகிட்டியா? எவ்ரி காம்படிஷன்லேயும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு போட்னஸில் போவேன், ஆனால் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஓ, மாடலா நீ? ஆமாம். பார்க்க நல்லா தான் இருக்க, அப்புறம் ஏன் கான்ஃபிடென்ஸ் ஏன் இல்லை? தெரியல, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஓ, ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இருந்துட்டு எதுக்கு இப்படி நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க? பேசாமல் நாளைக்கு என்னோடய மேனேஜர் வந்து என்னை மீட் பண்ண. ஏன்? இல்லை, உனக்கு ட்ரெஸ்ஸஸ் நானே வந்து பண்ணித்தரேன். இட் மீன்ஸ் நான் ட்ரா பண்ணித்தரேன். உனக்கு ஸ்டைலிஷ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கொடுத்து அதை செட் பண்ணி எடுத்துக்கோ. ஓகே. நீங்கள் அப்போது ட்ரெஸ் ஆர்டரா? அப்படியெல்லாம் இல்லை, நான் மாஃபியா. என்ன, உன்னை பார்க்க பாவமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்க, அதனால தான். மச்சான் பச்சையாக தெரியுதுடா, வலியுதுடா, தொடச்சிக்கோடா.
தயாங்கா பேசிகிட்டு இருக்கேன்ல, பாவம்டா குழந்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு, சரி நாளைக்கு காலைல வந்துரு. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மண்டைய ஆட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் ஒரு கார்டு எடுத்து நீட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங்கும் ஜிம்மினும் தான் ஜஸ்ட் ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளியே வராங்க. டேய் மச்சான் ஃப்ரெஷ்ஷாக போடுறா பாட்டை போடுறா பாட்டை போடுறா. ம் ம் ஆ என்னடா பாட்டு என்னடா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ரெண்டும் ஆடிட்டு இருக்குதுங்க. டேய் மச்சான் இந்த ஆள் எழுதியிருக்க பாட்டெல்லாம் பாத்தியா? யப்பா ம். ஆ டிடி அங்கெல்லாம் தொடாதடா டேய், ஒரு மாதிரி இருக்குடா பாட்டுக்கும் நீ தொடுறதுக்கும். டேய் கொஞ்ச நேரம் தொட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இங்கே என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் கரெக்டாக ரிங் ஆகுது. மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து, ஹலோ யாரு? நேற்றுக்கு பார்த்தீங்கல்ல ஆரா பீச்சில் பீச்சில் ஆரா? ஐயோ ஆ என்னாச்சுங்க? எங்கே இருக்க? வீட்டுக்கு கீழே உள்ளவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம் கால் கட் பண்ணிட்டு, டிடி நேற்றுக்கு பார்த்த ஃபிகர் வருதுடா. யாரா? பீச்சில் பார்த்தோம்லடா ஒருத்தி. ஆமாம் மச்சான் அவளா வராளா? ஆமாடா சீக்கிரம் சீக்கிரம் ட்ரெஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அறக்க பறக்க போட்டுட்டு அப்படியே ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க. அப்படியே சர்வன் மாம் இருந்துட்டு, டேய் யாரா இந்த பொண்ணு? ஆறாம்மா. ஆறாவா? எங்கே பார்த்த இவளை? நேற்றுக்கு தாம்மா பீச்சில். வா ஆரா உட்காரு. ஆ ஹாய்மா. ஆ வாமா வாமா உட்காரு. ம் நீங்கள் ட்ரெஸ்க்கு ஆட் பண்ணிடுறீங்களா? இல்லை இது வரைக்கும் நடக்கலை. ஐயோ நெக்ஸ்ட் வீக்கே ஒரு காம்படிஷன் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணி சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா நான் அதே மாதிரி பண்ணி போட்டுருவேன்ல. ஓ அப்படியா? அதெல்லாம் டைமெல்லாம் ஆகாது. டேய் தயங்கா சொல்கிறா மச்சான், நம்ம சைட்லேயே இதை சைட் பிஸ்னஸாக பண்ணுவோமா? என்னடா இதை மெயின் பிஸ்னஸ் ஆக்கிட்டு மாஃபியாவை சைட் பிஸ்னஸ் ஆக்கிடுவோமா? ஏன் ஏன் இதை சைட் பிஸ்னஸாக வச்சுக்கலாம். சரி மிஸ் ஆரா உன்னோட சைஸ் எல்லாம் கொடு, நான் வந்து சீக்கிரமாக இது பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட சைஸ் எல்லாம் சொல்கிறீங்க. பர்ஃபெக்ட். இது எப்படி இருக்குது? வாவ் ரொம்ப நல்லா இருக்குது. உனக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகாது, அந்த மாதிரி நான் பண்ணலை. ஸோ இதே கொடுத்துரு, ஃபைனல் பண்ணிடு ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நைக்கிட்ட கொடுத்துடுவீங்க. ஸோ நைக்கும் அதை பயங்கரமாக பண்ணி அதோட கலர் மேட்சிங்லாம் போட்டுடுறான். யார் இது உனக்கு பண்ணி கொடுத்தது? எந்த ஸ்டைலர் இது உனக்கு பண்ணி கொடுத்தது? டைலரெல்லாம் கிடையாது, ஒரு கொலைக்காரன் பண்ணி கொடுத்தது. கொலைக்காரனா? என்னடி சொல்கிற? ஆமாம் அதான் நான் சொன்னேன்ல, நைட்டு பீச்சுக்கு போய் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆளை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டான். அவன் தான் என்கிட்ட வந்து எதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்கேன்னு கேட்டான். நான் தான் காம்படிஷனில் ஊற்றிக்கிச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் உட்காந்து அழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே காம் பண்ணான். அப்புறம் நானே ஸ்டைல் பண்ணி கொடுக்குறேன், அது கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் நைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. சம்திங் வெண்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஏன்டா கொலைக்காரனை பார்த்தா எல்லாரும் பதறி அடிச்சு ஓடுவாங்க, நீ என்ன உட்காந்து பேசியிருக்க? கெட்டவன்லாம் இல்லை, ரொம்ப நல்லவன் தான். அவனை பார்த்தாலே அந்த டீசன்சியெல்லாம் தெரிஞ்சிச்சு. நீ ஒன்றும் ஓவராக பண்ணாத சரியா? இப்போவும் சம்திங் ஏதோ ஒன்று. சம்திங் ஒன்றும் இல்லை, நத்திங் தான். வளராதடி, போடி போய் போட்டுட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டுட்டு வரீங்க. எப்படி இருக்கு? யோப்பா இது வரைக்கும் இல்லாத கான்ஃபிடென்ஸ் மூஞ்சில் அப்படியே பளபளன்னு தெரியுதுல்ல. என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணுற நீ எல்லாம் ட்ரெஸ் சூஸ் பண்ணி இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டு தான். எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி இதே கான்ஃபிடென்ஸோட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நைக் அவங்கள அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, உங்கள் ஃபேஸ்லேயே அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படி தெரியுது. ஸோ அப்படியே நீங்கள் செம்ம போல்டாக நடந்துட்டு அங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. அந்த டைட்டில் உங்களுக்கு கிடச்சிது, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த பீச்சுக்கு தான் வரீங்க ஜிமினுக்கு கால் பண்ணிவிட்டு. அப்போ ஜிமின் அப்படியே வந்து நின்றுட்டுருக்க, நீங்கள் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க.
தேங்க்யூ ஸோ மச். நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இந்த டைட்டில் எனக்கு கிடைக்கும்னு. தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் பேசுகிறீங்க. ஜிம்மின் இருந்துட்டு வாவ் டைட்டில் கிடச்சிருச்சா. தென் இந்த டைட்டிலுக்கு ஓனரே நீங்கள் தான் தெரியுமா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலை தூக்கி ஜிமினோட கையில் கொடுக்குறீங்க. ஓ இந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரியே நீ தான். எல்லாமே உன்னோட போல்ட்னஸ் தென் உன்னோட கான்ஃபிடென்ஸ்னால தான் உனக்கு கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். தென் நாளைக்கு ஒரு காஃபி சாப்பிட போகலாமா? போகலாமே. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் நாளைக்கு போகலாம் சரியா? அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு மச்சான் டேய் என்னடா என்ன விஷயம், இன்னைக்கு காஃபி சாப்பிட போகலான்டா. காஃபி சாப்பிடவா? போடா போ, அங்கே பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஒத்தையா போய் குடிச்சிட்டு வா. நேற்றுக்கு ஆரா சொல்லியிருந்தால. ஆமாம் அதான்டா, அங்கே தான் போகிறோம். நீ மட்டும் போடா, உன்னை மட்டும்தானே கூப்பிட்டா. என் கூட தானே சுற்றிட்டு இருக்க, அப்போ நீ வரலன்னா தப்பாயிரும். எந்திரி வா, ரெடியாகு. வேணாம் மச்சான் தூங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டுக்கு ரெண்டு பேரும் அப்படியே போராட்டம் பண்ணி எப்படியோ ரெடியாகி வந்துடுறாங்க. சாப்பிட்டுட்டு போங்கடா. இல்லைம்மா எதுவும் வேணாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட் வந்தால் நீங்கள் ரொம்ப நேரமாக அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹாய். ஹலோ. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஓகே தான். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர். எஸ் மேம், 3 காஃபி. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடலாம். தென் தேங்க்யூ, நேற்றுக்கே சொல்லிட்டேன். சொல்லிட்டேன்ல, எனக்கு வேறு எதுவுமே வர மாட்டேங்குது. தென் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? நீங்கள் எனக்கு மட்டும் ட்ரெஸ்ஸஸ் ஆர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? பிரச்சனை இல்லையே, பண்ணி கொடுக்கலாமே. இதை நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். ப்ளீஸ், இது வேறு யாருக்கும் தெரிய வேணாம், வேறு மாடல்ஸ்க்கெல்லாம் தெரிய வேணாம். நீங்கள் பர்சனலாக பண்ணுறீங்களா இல்லை ப்ரொஃபஷ்னலாக? இல்லை பர்சனலாகவே பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச். இதை கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன் வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லை, உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு. கிஃப்டா? எனக்கு தெரியாமல் என்னடா? உனக்கு தெரியாமல்லாம் இல்லைடா, அதான் ஒரு ரிங் வாங்கி வச்சுருந்தேனே. உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் கூடா. ஃப்யூச்சர் ஒய்ஃபு அதான் இவளே ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆனால் என்ன? வேணாண்டா, வேறு ஏதாவது வாங்கி வச்சுருந்தானா அதை கூட்டு கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இல்லைடா அதே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அப்படியே ஒரு பாக்ஸ்லேருந்து ரிங் எடுக்குது. ஐயோ இதெல்லாம் எதுக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல். வேணாம் இதெல்லாம் வேணாம். நீ தான் அந்த கான்டெக்ஸ்ட்டை வின் பண்ணிட்டேல்ல, அதுக்கப்புறம் உனக்கு இது கூட பண்ணலைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ஹேண்ட் அப்படியே நீட்டுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே போட்டு வர்றேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். தென் என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா, வெளியே கால் பேச போயிருக்கா, அவளும் வந்துடட்டும். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் சார் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. அப்போ அப்படியே தயாங்க எந்திரிச்சு நிற்கிறான். என்னடா என்ன அழகா இருக்காடா, உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார. சார் அப்படியே வந்து உட்காந்துட்டு யாரடி இவங்க? இவங்க தாண்டி ட்ரெஸ்ஸோட ஆர்டர். ஓ ஹாய், ஐ ஆம் சாரா. ஹாய், ஐ ஆம் ஜிமின். ஹலோ. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு பல்ல காட்டிகிட்டே இருக்கான். பல்லு ஓவராக தெரியுதுடா, 1000 வால்ட் பல்ப் அப்படியே எரியுது. இல்லை சிரிக்காத, அசிங்கமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க. மச்சி எனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணல நீ? இல்லை நான் உனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணல. 3 பேருக்கும் காஃபி தான் ஆர்டர் பண்ணேன். ஏன் என்னாச்சு? இல்லை மச்சான் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதான் ஏதாவது ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிருமோன்னு சொல்லிட்டு. சரி விடு, நான் எதுவும் ஆர்டர் பண்ணல. நேற்றுலேருந்தே உனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக தானே இருந்துச்சு. ஆமாம் நைட்லேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி விடு, நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு வரோம். வெளியே இருக்கியா? இல்லை இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உட்காந்து மெல்டன் ஆகிட்டுருக்கு.
என்ன ஒரு அழகுடா. டேய் டேய், ஓவரா பண்ணாத மச்சான், மயிறு மாதிரி இருக்குடா. டேய் பாருடா, அவளோட மூஞ்ச பாருடா. என்ன இருந்தாலும் ஆறா லெவலுக்கு இல்லை என்ன. டேய் அப்படி இல்லைடா, ஆரவை பாரு, ஆரவையும் பார்த்து அவளையும் பாரு, எவ்வளோ அழகா இருக்கா. ஏய் என்னை கோவப்படுத்தாத, என்ன இருந்தாலும் அவள் ஆறா லெவலுக்கு இல்லை. சரியா, வேணா பேசிட்டு வெளியே அப்படியே போயிட்டு வாங்கடா. அப்படி சொல்றியா? ஏங்க, ஆ சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வரலாமே, பேசிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்.